நரேந்திர மோடி செய்வது எல்லாமே ஆன்மீக செயல் என்றும் அவர் தன்னுடைய 5 முக்கியமான ஒரு சக்திகளை முடுக்கி தன்னிடம் கொண்டு வந்து விடுகிறார். அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய மாபெரும் சாதனை. தன்னுடைய அமைச்சரவையில் புது முகங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆசை அவருக்கு இருக்கிறது. கேரளாவினுடைய கவர்னர் ஹரியானா கானை ஒருவேளை அவர் மத்திய மந்திரி ஆக்கினால் அது காங்கிரஸை ஓட விடுவார். அமித்ஷாவுடைய எண்ணம் பாரிவந்த டிஎம்சி பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து மாநில கட்சிகளுக்கு பிஜேபியுடன் இணைந்து விடுங்கள். சீமான் should say if BJP gets more number of votes than me, I will dissolve my party. ஏன் சொல்லணும்? பயந்தானே. டிஎம்கே எம்கே ஸ்டாலினை பிரைம் மினிஸ்டர் பண்ணலான்னு ராகுல் காந்தி மனசுல இருக்கு. அமித்ஷாவும் நேற்று தமிழ்நாட்டில் இருந்திருக்காரு. ஸோ என்ன சார், என்ன ஸ்ட்ராட்டஜி சார், என்ன 2026 ஒர்க் நடந்துட்டு இருக்கா? அமித்ஷாவோட கூட இருந்த யார் அதை சொல்லலையே நீங்க. After 1991, 200 tons of gold are being brought to India, sir. ஒரிசால ஏதோ மேஜர் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு நிறைய ஸ்பெகுலேஷன் ஓடிட்டு இருக்கு சார். வருது நிச்சயம் சார். இன்னைக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஃபார் டாக் டு ஸ்ரீதர் வியூவர்ஸ். சார் வணக்கம். சார் நமஸ்காரம் ஸ்ரீதர், நமஸ்காரம். How is it going sir? Overall elections. எப்பொழுதுமே ஸ்ரீதருடன் பேசுவதற்கு முன்பாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய 33,000 கோவில்களையும் நினைத்து கொண்டு, ஏன் பிரதம மந்திரி ஒருவர் தான் தியானம் செய்ய வேண்டுமா? ஸ்ரீதரும் ராஜகோபாலன் கூட தியானம் செய்து வருகிறார்கள். ஒருவேளை நம்முடைய தியானங்களை பார்த்துத்தான் மோடி காப்பியடித்தார் என்று சொல்ல முடியாது. இருப்பினும் அவரை பார்த்து நாம் காப்பியடித்தோம். அந்த விஷயத்தில் பார்த்தால் சிலர் கிராம தேவதைகளை நினைத்து கொண்டு ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு தேவதைக்கு முக்கியம். அதனால்தான் நேற்று கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த கன்னியாகுமரி கிராம தேவதைக்கு சென்று வழியிட்டார். அமித்ஷா ஆக மட்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக பூமி என்பதை காண்பிப்பதற்காகத்தான் வட இந்தியாவிலிருந்து இப்படி சாரியாக பற்பல டூரிஸ்டுகள் பில்கிரிம்ஸ், அதாவது எப்படி அவங்க அந்த தொட வேண்டும் என்ற ஒரு புது நேரேட்டிவை செட் பண்ணிட்டாரு நரேந்திர மோடி. மகாபலிபுரத்தில் சீன அதிபருடன் வந்ததனால் மகாபலிபுரத்தில் இருந்த ஒரு டூரிஸ்ட் அதிகமா போய் இப்ப பாருங்க கன்னியாகுமரி. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தான் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொல்லக்கூடிய சில சைவ தலங்களிலும் வைணவ கோவில்களில் இருக்கக்கூடிய ஒரு மரியாதையான என்ன என்று கேட்டால் சடாரி என்று சடகோப்பன் என்று சொல்லுவார்கள். அதை மனதில் வைத்துக் கொண்டு ஹனுமானை பிரார்த்தித்து, எல்லாம் வல்ல ஹனுமான் ராமரை எப்படி போற்றி காண்பித்தானோ அதே மாதிரி எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர ஹதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதியும் நமக ராட்சசாந்தகம் என்று ஹனுமானை பிரார்த்தித்து, ஒன்று பெற்றான் அஞ்சலே ஒன்றை தாவி அஞ்சலே ஒன்று ஆறாக ஆறுயிர்க்காக அயலாரூரில் அஞ்சலே ஒன்று வைத்தான் என்று கம்பன் பாடிவிட்டு சென்றான் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக. தமிழில் கம்பராமாயணத்திற்கு செய்த பெருமை நரேந்திர மோடி ஒருவருக்குத்தான் தெரியும். காரணம் ராமர் கோவில் கட்டுவதற்கு முன்பாக கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய சாரங்களை ஸ்ரீரங்கம் கோவிலில் கேட்டுக்கொண்டதை தவிர பிரதமர் செயலகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியஸ்தர்கள் என்னிடமும் ராமாயணத்தை பற்றி கேட்டார்கள். அவரிடம் சொன்னது இதுதான்: 5லே ஒன்றை வெற்றான், 5லே ஒன்றை தாவி, 5லே ஒன்று ஆறாக என்று 5 என்ற பஞ்சபூதம். அதை தான் சொல்றேன். நாம் இப்ப காலட்சம் ஆயிடுச்சு. we can start a political debate, sir. Okay sir. So immediate என்னோட முதல் கேள்வியே இஸ் அரவுண்ட் கன்னியாகுமரி சார். ஸ்ரீதர், கன்னியாகுமரிக்கு முன்னாடி அமெரிக்காவில் இன்று காலை நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ட்ரம்பை கன்விக்ட் பண்ணிட்டான் நியூஸ் வந்திருக்குது. கரெக்ட், கன்விக்ட் பண்ணிட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்திருக்காரா? எப்படி ஊழல் மன்னர்? இது ஊழல் இல்ல, பட் இட்ஸ் பர்சனல் அதிகார துஷ்பிரயோகம் அல்லவா? ஆக மொத்தம் அமெரிக்கனுடைய கோர்ட்டும் சரி, இந்தியாவினுடைய கோர்ட்டுகளும் சரி, தர்மத்தை கடைபாற்று நீதியை கடை காட்டுகின்றன என்பதைத்தான் குறிப்பிட்டு கன்னியாகுமரியை பற்றி கேட்டீர்கள். தாங்கள் கேள்வி கேட்கிறான். 5-6 சில முக்கிய சம்பவங்கள் எனக்கு மனதில் வருகின்றன, தெரிவிக்க இருக்கிறேன் சார். இது ஸ்பெசிபிக்கா ஒரு 2 சைட் ஆஃப் தி ஸ்டோரி பாக்குறேன் சார். ஒன்னு பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் அப்போஸ் பண்றாங்க, அப்போசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாம்.
இவர் ஏன் இப்போ வராரு கல்கட்டா நம்ம அந்த வெஸ்ட் பெங்கால் ஏரியால எல்லாம் இவர் இன்ஃபுளுன்ஸ் பண்ண பாக்குறாரு, அங்க போய் மெடிடேஷன் உட்காந்து அப்படின்னு ஒரு சைடு சொல்றாங்க. அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஓ கிருஷ்ணாஷ்டமி திதியில போய் உட்கார்றாரு, அவுட் சைட் ஆஃப் தி கண்ட்ரி போறாரு, லிட்டரலா ஒரு ராக்ல போய் உட்கார்றாரு. சோ இதுக்கு பெரிய சிக்னிபிகன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. உங்களோட பார்வை என்ன சார்? அரசியல் பார்வையாக பார்த்தால் இன்று காலை தேர்தல் கமிஷன் சைலன்ஸ் பீரியடில் அவர் சைலண்டாக தான் நினைக்கிறார், அதை பற்றி இட்ஸ் நாட் a மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வயலேஷன் சொல்லிட்டாங்க. அதுவே ஒரு பெரிய திமுக ஏன் சார் கம்ப்ளைண்ட் பண்ணல, காங்கிரஸ் தான் பண்ணுது. Is there any difference? செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸ் தலைவர் தனிப்பட்ட முறையில் சொல்லுகிறார் திமுகவும் பாஜகவும் ஒன்றாகிவிட்டது என்று தனிப்பட்ட முறையில் நேற்று சொல்லியிருக்கிறார். வாட் இஸ் இம்ப்ளிகேட்டிங் தட்? அது வாட் டஸ் இட் இம்ப்ளிகேட்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அரசியல் பிரயாணமாகத்தான் சென்றார் என்று ஆணித்தரமாக கூறுவதற்கு முன்பாக அவர் எப்பவுமே நவராத்திரிக்கு இது இருப்பார் சார், பாஸ்ட் இருப்பார். இன்னைக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஃபார் டாக் டு ஸ்ரீதர் வியூவர்ஸ், he is not taking a drop of water for 48 hours. இந்த மாதிரி மனத்தை கட்டுப்பிடிச்சு வச்சிரு. அது இன்னைக்கு சாயங்காலத்துக்கு மேல after 3 o'clock once he opens up after freshening himself, definitely he will take rest, no doubt. In Punjab he rode, whereas in Kanyakumari he is silenced. அப்படிதான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பெரிய ஹெட்டிங் போட்டிருக்காங்க, அழகாக இருந்தது. சோ இது மாதிரியான ஒரு பத்திரிகை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்லதை பார்த்தால் நரேந்திர மோடி செய்வது எல்லாமே ஆன்மீக செயல் என்றும் அவர் தன்னுடைய 5 முக்கியமான ஒரு சக்திகளை உடுக்கி தன்னிடம் கொண்டு வந்து விடுகிறார். அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய மாபெரும் சாதனை. இது அவருக்கு சொல்லிக் கொடுத்தது குருகுலத்தில் இருந்தது ஒரு காக்குபா என்று சொல்லக்கூடிய ஒரு குஜராத்தி. அவர் தான் இவருக்கு ஏர்லி ஸ்டேஜ், அவர் இப்ப நம்மிடம் இல்லை காக்குபாய், அவர் தான் இந்த கற்றுக் கொடுத்தாரு மோடிக்கு. 15 minutes பிராணாயம் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், சில 8 B காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் சாப்பிட்டதனுடைய எஃபெக்ட் வந்துடும் அவருக்கு, டானிக் எஃபெக்ட், எனர்ஜி. அதுக்காக தான் போயிருக்காரு சார். ஒண்ணு அரசியலும் இருக்கிறது ஸ்ரீதர். இன்று அவர் முக்கியமான அமைச்சர்களை எங்கெங்க எடுக்க வேண்டும், அந்நிய தேசங்களுடைய உறவுகள், மற்றும் அவர் இத்தாலி செல்ல இருக்கிறார் 13ஆம் தேதி, அது ஒன்று. மற்றும் தன்னுடைய அமைச்சரவையில் புதுமுகங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆசை அவருக்கு இருக்கிறது. கேரளாவினுடைய கவர்னர் அரிஃப் முகமது கானை ஒருவேளை அவர் மத்திய மந்திரி ஆக்கினால் அது காங்கிரஸை ஓட விடுவார். ராகுல் காந்தி எதிர்க்க அவர் உட்கார முடியாது. அரிஃப் முகமது கான் பேச ஆரம்பித்தால் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஊழல்களை எல்லாம் பேசுவார். எப்படி நரேந்திர மோடி அவர்கள் பிரதிதினம் பிரணாப் முகர்ஜியை சொல்லுகிறாரோ அதே மாதிரி அரிஃப் முகமது கானையும் சொல்லுவார். அரிஃப் முகமது கானிடமிருந்து நரேந்திர மோடி கற்றுக்கொண்டது பல ஆன் ஷாபானு கேஸ் அண்ட் ஹவு காங்கிரஸ் இஸ் ஹேண்ட்லிங் சோனியா காந்தி ஹேண்டில் த முஸ்லிம் அஃபேர்ஸ். ஏன்னா பாதி ஹிந்துத்துவா வச்சு அதுதான் ஏகே ஆண்டனியும் அரிஃப் முகமது கானும் ஒன்னா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் விட்டுருங்க ஸ்ரீதர். நரேந்திர மோடி மிக முக்கியமாக தமிழகத்தில் இருப்பதனால் தமிழகத்தில் 39 எம்பிக்களில் சிலர் ராஜ்யசபாவிலிருந்து எல் முருகன் ராஜ்யசபால இருக்கார், அவர் போட்டி போடுறார். அவர் ஜெயிச்சுட்டாருன்னா ராஜ்யசபால இருந்து யார் எடுக்கிறது, அது ஒன்று. அதையும் தவிர சில சிறு கட்சிகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில். இதுதான் பிரேக்கிங் நியூஸ் உங்களுக்கு. யூ ஹேவ் டு ponder over this idea which is in the minds of senior BJP leaders. தான் எனக்கு வரக்கூடிய ஃபீட்பேக் செய்தார். 5 மாநில கட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்றன. அவைகள் பாரதிய ஜனதா கட்சியில் போட்டியிடுகின்றன. உதாரணத்திற்கு ஜி.கே. வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ், உதாரணத்திற்கு இந்திய ஜனநாயக கட்சி பாரிவேந்தர், உதாரணத்திற்கு ஏசி சண்முகம், உதாரணத்திற்கு மிஸ்டர் யாதவ், அவர் ஒரு போட்டி போடுறார். இவங்கெல்லாம் சிறு கட்சி வச்சிருக்காங்க. அமித்ஷா அவருடைய எண்ணம் அதை அனைத்து மாநில கட்சிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டது என்ன என்று கேட்டார் ஸ்ரீதர், பிஜேபியுடன் இணைந்து விடுங்கள். ஏற்கனவே பாரிவேந்தர் இஸ் கண்டெஸ்டிங் இன் பிஜேபி லோட்டஸ் சிம்பிள். டிஎம்சி என்ன பண்ணுவாரு, கேபினெட் மினிஸ்டர் கிடைக்கும். சப்போஸ் நீங்க சேரலன்னு வச்சுங்க, யூ வில் கெட் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டி, ஹிஸ் வைஃப், அவங்களுக்கு எல்லாம் ஒரு எம்பி தான் இருக்கு. ஜி.கே. வாசனுக்கு ஒரு எம்பி தான் இருக்கு. If you give cabinet, அவருடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் அந்த ஃபார்முலால ஃபிட் ஆகாது. ஸோ எத்தனையோ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், பர்மிட்டேஷன், காம்பினேஷன், பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபார்முலா. இஃப் ஜி.கே. வாசன் ஆர் பாரிவேந்தர் merges the party with BJP, அப்போ they get one cabinet. அவளுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக வந்து this will help in 2026 assembly. Right, and you right. also done some psephology in Tamil Nadu. You have been mastering over that. பட் அதை விட நான் ஒண்ணு சொல்றேன்,
1967 இருந்து நான் தமிழ்நாடு அரசியலை நெருங்கி பார்த்து வருபவன். பக்தவத்சலம் தாளத்திலிருந்து பேரறிஞர் அண்ணாதுரையின்னு இங்க என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபத்ரன். இதே மாதிரி நாம 3 நாம் போட்டு போவார். ராஜாஜியிடம் பணிபுரிந்தவர் என்னுடைய தகப்பனார் ஜா ராமபத்ரன் என்ற பெயர் சாணக்கியர் என்ற பத்திரிகை நடத்தி கொண்டு வந்தார். அவர் என்னிடம் சொல்லியதிலிருந்து காயிதே மில்லத், பேரறிஞர் அண்ணா, மூதறிஞர் ராஜாஜி, இந்த 3 பெயர்களிடம் அவர் தூது போயிருக்கிறார் சில விஷயங்களை சொல்லுவதற்கு பேசுவதற்கெல்லாம். இன்று முதல் 2024 மே 31 வரை 10 லோக்சபா எலெக்ஷன் நான் பார்த்திருக்கேன். என்னுடைய செஃபாலஜி என்னன்னு கேட்டீங்கன்னா 3 மோட்டா பாயிண்ட்ஸ் டேக்ஸ் அவே. பிஜேபி இஸ் கோயிங் டு ஹேவ் மோர் தென் 18 to 20%. Second, DMK will suffer a major setback, Sridhar. In the terms of vote percentage and also losing the voters, because voters are distancing from DMK. Third, very important point, emergence of Vijay Joseph, Seeman, இவங்களெல்லாம் இப்ப பாருங்க. இந்த 3 பாயிண்ட்ஸுக்கு மோட்டாவா I give you subtitle. Seeman, why should you say if BJP gets more number of votes than me, I will dissolve my party? ஏன் சொல்லணும்? பயந்தானே. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஒரு பெரிய டெஸ்ட் கேஸ் இருக்கு ஸ்ரீதர். 2026 they will definitely lose the election unless they formulate a fresh strategy. ஸ்ரீதர் ராஜகோபாலன் கான்வர்சேஷன்ல வரக்கூடிய ஒரு எமர்ஜென்ஸ் ஆஃப் சர்டன் ஐடியாஸ், இட் வில் ஆல்சோ ஹெல்ப் DMK from getting decimated. So 2024 ADMK will be facing existential crisis. 2026 DMK will face the same wrath of existential crisis. Therefore, Narendra Modi sets in 2026. This is a comprehensive narrative. சார், இந்த நரேட்டிவ் கொடுத்திருக்கீங்க, பட் நம்ம சிஎம் ஒரு போர்ட்ஃபோலியோ லிஸ்டோட டெல்லி வராரே சார் ஜூன் 1. வாழ்த்துக்கள். வேற என்ன சொல்ல முடியும்? டெப்டி பிஎம் இல்ல, நிஜமாவே நான் சொல்றேன். ஜெயராம் ரமேஷ் இஸ் ஹேவிங் an idea. If BJP is not touching the required mark, DMK MK ஸ்டாலினை பிரைம் மினிஸ்டர் பண்ணலாம் ராகுல் காந்தி மனசுல இருக்கு. as a prime minister, why not? Let us try. ஏன்னா ராகுல் காந்தி போயிட்டே இருக்கிச்ச சில்லுன்னு தண்ணி குடிச்சாரு. ஒரு மைண்ட்ல கொஞ்சம் இன்னும் வந்துருச்சோ தெரியல, டக்குன்னு அந்த டம்ளர்ல இருந்து தண்ணி மேல கொட்டிட்டாரு. பாத்தீங்களா நீங்க அந்த போட்டோ? பார்த்தேன் வீடியோ. அந்த மாதிரி ஜெயராம் ரமேஷ் ஸ்டாலினுடைய தள்ள தண்ணி கொட்டுறாரு. யூ பி த பிரைம் மினிஸ்டர். இதெல்லாம் லாஃபிங் மேட்டர்ஸ். இதர் we can brush it aside. JP is coming with a major victory, more than 315 seats on its own. Take it from me. சீமான் சொன்ன மாதிரி நான் வந்து பண்ணல, பட் whenever you come to India, you give me a lunch, that's all. ஓகே சார், கிராண்டட். சார், அதே பாயிண்ட்ல சார் அமித்ஷாவும் நேற்று தமிழ்நாடுல இருந்திருக்காரு. ஸோ என்ன சார், என்ன ஸ்ட்ராட்டஜி சார்? என்ன 2026 ஒர்க் நடந்துட்டு இருக்கா? அமித்ஷாவோட கூட இருந்த யார் அதை சொல்லலையே நீங்க? அண்ணாமலை இருந்தாரு. கரெக்ட். போகல சொல்லிட்டாங்க முன்னாடி, டோன்ட் கம். பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வச்சுட்டாங்க. Action was not allowed in. There was no communication to party. என்ன அவரு அண்ணாமலை ஓப்பனா சொல்லிட்டாரு, இட்ஸ் நாட் a party affair, it's a personal one, and he is going and praying. அண்ணாமலை வந்து அமித்ஷாவோட இருந்தது அதே கார்ல போனார், பாத்தீங்களா? பார்த்தேன். அதே கார்ல எங்கிட்ட நான் பேசினேன். அவர் சொன்னாரு 5-6 டாபிக்ஸ் பேசியிருக்கோம். கோல்ஸ் we aim at 26, but our motto is to decimate திராவிட கழகம்ஸ். அவ்வளவுதான் சொன்னார். அந்த ஆஸ்பெக்ட்ல தான் போகுது. So today we spoke a lot of things. ஏன்னா சொல்லக்கூடாது வெளில. So Modi 3.0 is guaranteed, sir. What else can we expect? Absolutely, sir. Absolutely. No, there's no doubt, Sridhar. So வேற என்ன சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்ப 3.0ல ஸ்டார்டிங்ல first week, maybe first 100 days? He will bring in lot of interesting aspects. அப்படிதான் நான் கேள்விப்படுறேன் ஸ்ரீதர். போக தான் பார்க்கணும் ஸ்ரீதர். Lot of things. We will not speculate because lots of things are happening, Sridhar. இப்போ இது ஒரு ஸ்பெகுலேஷன் ஓடிட்டு இருக்கு சார், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யார் ஆவா மோடி கீழ அப்படின்னு. இப்போ நிர்மலா சீதாராமன் will continue. The CCS, Cabinet Committee on Security, will continue, Sridhar. அதாவது ராஜ்நாத் சிங் will continue, Amit Shah will continue in the same portfolio.
நிர்மலா சீதா, பிகாஸ் she brought, இன்னைக்கு பாருங்க டுடே மேஜர் இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட் இது தமிழ்நாட்டில் எந்த பேப்பரும் பப்ளிஷ் பண்ணாது. ஃபர்ஸ்ட் after 1991 lot of 200 tons of gold are being brought to India, sir. அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஸ்ரீதர். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஏர்கிராஃப்ட்ல they are gold, while RBI bought 200 tons gold from International Monetary Fund 15 years ago. That is being returned. அதே மாதிரி 1991ல பிளட்ஜ் பண்ண கோல்ட் எல்லாம் வருது. வாட் டஸ் இட் இண்டிகேட்? நரேந்திர மோடி எக்கானமி நல்லா பண்றாரு, நிர்மலா சீதாராமன் பண்றாங்க, சக்திகாந்த் தாஸ் ஆர்பிஐ கவர்னர் தமிழ்காரர் ஒரிசாக்காரர் இருந்தா கூட he is not VK Pandian, he is a son of Tamil. Shaktikant Das never aspired to become chief minister, of Tamil Nadu. ஒரிசால ஏதோ மேஜர் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு நிறைய ஸ்பெகுலேஷன் ஓடிட்டு இருக்கு சார். வாட் யூ திங்க்? வருது நிச்சயம் வருது. அந்த பாண்டியன் விஷயம் பாருங்க, மிஸ்டர் நவீன் பட்நாயக் ஹேண்ட்ஸ் were shivering. அவர் கொஞ்சம் மறைக்க. What does it indicate, sir? அதுல ஒரு இது நடுவுல நேத்தி என்டி ராமாராவ் அவருடைய சன் ஒரு சினிமா ஆக்டரை புஷ் பண்ணிட்டான்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஓடுது. அதுதான் பெரிய நியூஸ் இன் தமிழ்நாடு. Right, sir. So we will talk more, sir, in our next show. And I think நம்ம திருப்பி மீட் பண்றது election counting results அப்புறம் சார். So அத கொஞ்சம் we will definitely do, Sridhar, and wish you best of luck and wish BJP best of luck. காரணம் என்னன்னா பிஜேபி தமிழ்நாட்டிலயும் சரி அகில இந்தியாவிலும் சரி ஊழல் அரசாங்கம் பெருசாகிடும். அரவிந்த் கெஜ்ரிவால் பாருங்க, he is more interested in doing politicking than getting into jail. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலோட நிலைமை தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு வரும் என்று சொல்லி நான் ஸ்ரீதரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். தேங்க்யூ சார்.